ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு பொற்செல்வியின் தமிழ் சமையல். காஞ்சிபுரம் இட்லி எப்படி ஈஸியாக வீட்டில் செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டான ஒரு டிஷ்ஷு இது. பிரேக்ஃபாஸ்ட்டு, டின்னர், ஈவினிங் ஸ்நாக் எது வேணால் பண்ணலாம். இதில் சாஃப்டாக, சூப்பராக, டேஸ்டியாக காஞ்சிபுரம் இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நார்மலாக இது இட்லி செய்கிற மாதிரி தான். ஆனால் இது ஒரு மிளகு, ஜீரகம் எல்லாம் போட்டதுனால இன்னும் ஸ்பைசியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குது. இதுக்கு நம்ம சட்னி, வெங்காய சட்னி அல்லது தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி, சாம்பார் எது வேணால் வச்சு தொட்டுக்கலாம். இதில் ப்ரோட்டீன் ரிச்சாகவும் இருக்குது. நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் இப்போ ரேஷன் பச்சரிசி தான் எடுத்திருக்கேன். 1 கப்பு பச்சரிசியும் 1 கப்பு உளுந்து எடுத்துக்கிட்டேன். 2 மணி நேரம் இதை நல்லா ஊற வச்சிடலாம். ஊற வச்சுட்டு மாவு அரைச்சி 8 மணி நேரம் அதை புளிக்க விடணும். ஊற வைக்கிறது, அரைக்கிறது எல்லாமே நம்ம ரெகுலர் இட்லி மெத்தடு தான். இது நல்லா புளிச்சாதான் சாஃப்டாக இருக்குது. இப்போ நம்ம அரைச்சி வச்சுட்டு இதில் கொஞ்சம் சால்ட்டு, ஒரு 2 டீஸ்பூன் தயிர் போட்டுக்கலாம். கெட்டியான தயிர் போட்டிருக்கேன். நீங்கள் கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி தயிர் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் திக்காக இருக்கணும், ஆனால் இட்லி மாவு மாதிரியே இருக்கணும். அது ஒரு வாணலியில் நெய்யை விட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவு முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். நீங்கள் உங்கள் ஆப்ஷன் தான் இது. இது கூட பாதாம் இல்லை குழந்தைங்களுக்கு எது பிடிக்குதோ அதை ஒன்று சேர்த்துக்குங்க. அதோட நல்லா பொன்முருகலாக வறுத்துக்கலாம். வறுத்துட்டு அதை அப்படியே மாவில் கொட்டிடலாம். ஏற்கனவே உப்பு, தயிர் போட்டிருக்கோம். இப்போ முந்திரி பருப்பு போட்டுட்டோம். அடுத்தது மறுபடியும் அதே வாணலியில் நெய்யை விட்டுட்டு ஒரு டீஸ்பூன் மிளகை உடைச்சி போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் சீரகத்தையும் உடைச்சி போட்டுக்கலாம். முழுசாக போட வேணாம், எல்லாத்தையும் கொஞ்சம் க்ரஷ் பண்ணிவிட்டு போடலாம். போட்டுட்டு இஞ்சி ஒரு இன்ச் அளவுக்கு பொடி பொடியாக நறுக்கி அதையும் போட்டுக்கலாம். இதில் பச்சை மிளகாயும் போடலாம், ஆனால் நான் போடலை. எனக்கு இப்போ இந்த காரம் வேறு அதிகமாக இருக்கிறதால நான் போடாமல் விட்டுட்டேன். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் ஆப்ஷன், நீங்கள் வேணுங்கிறதுங்க நறுக்கி போட்டுக்குங்க. கொஞ்சம் பெருங்காயமும் வேணுங்கிறவங்க சேர்த்துக்கலாம். நான் இது ரெண்டையுமே அவாய்ட் பண்ணிட்டேன். எல்லாத்தையும் அந்த மாவில் கொட்டிக்கலாம். கொஞ்சம் சுக்கு போட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் சுக்கு போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரியலி சூப்பருங்க இது. நம்ம கெஸ்ட்லாம் வந்தாங்கன்னா இந்த இட்லி செஞ்சு வச்சிங்கன்னா ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. 2வது நமக்கே சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். டைஜஷனும் ஈஸியாகும். இப்போ ஒரு கப்பு ஒன்று எடுத்துக்கலாம். அது தேவையான அளவு நீங்கள் எந்த ஷேப்பில் வேணுமோ எடுத்துக்கோங்க. அதில் நல்லா நெய் தடவிக்கங்க. தடவிட்டு ஒரு 2 கரண்டி மாவு அதில் விட்டுக்கலாம். விட்டுட்டு நம்ம அப்படியே ரெகுலராக இட்லி பானையில் வச்சு வேக வைக்கணும். நான் இட்லி பானையில் வச்சு ஒரு 20 மினிட்ஸ் வச்சேன். அப்போ தான் நல்லா வெந்துச்சு. இது எப்போதுமே நம்ம 2 கரண்டி மாவு போடுறப்போ ஒரு 20 நிமிஷம் வச்சா தான் நல்லா வேகுது, சாஃப்டாக வேகுது. நல்லா வெந்துருச்சான்னு அந்த டூத்பிக்கை விட்டு டெஸ்ட் பண்ணிக்கிங்க. நல்லா வேகலைன்னா அந்த டேஸ்ட்டு நல்லாவே இருக்காது. நல்லா பூக்க வெந்துடணும். பாருங்கள், இது சூப்பராக வெந்துருச்சு. டூத்பிக்கில் ஒட்டலை பாருங்கள். இப்போ நல்லா அடி வரைக்கும் நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ இதை நம்ம சட்னி, சாம்பார் இதோடைய வேணாலும் நம்ம சர்வ் பண்ணலாம். இது கெஸ்ட்டுக்கு செய்கிறது இல்லாமல் எந்த டைம் வேணால் செஞ்சு சாப்பிட்லாம். இன்னும் வாழை இலையில் கூட வச்சு செய்யலாம். நான் வாழை இலையில் வச்சு செய்யலை. இப்போ வெந்ததுக்கப்புறம் அது கத்தியால் இந்த சைடெல்லாம் கொஞ்சம் கீறி விட்டுட்டு அப்புறமா எடுத்து அதில் போட்டுக்கலாம் தட்டில். சூடாக சாப்பிடுங்க. சூடாக சாப்பிட்டா இன்னும் நல்ல டேஸ்ட்டு. பாருங்கள், இப்படி லேசாக தட்டினாலே அப்படியே தானாக உளுந்துரும். அது நல்லா ஃப்ளஃபியாக, டேஸ்ட்டாக, சாஃப்டாக, சூப்பராக நம்ம காஞ்சிபுரம் இட்லி ரெடி ஆகிடுச்சு. நார்மலாக நம்ம இட்லினா புழுங்கரிசியிலையும் உளுந்து 1/4 தான் போடுவோம். இதில் உளுந்து நம்ம அதிகமாக போட்டதுனால ப்ரோட்டீன் ரிச்சுன்னு சொல்லலாம். இதை பச்சரிசியில் செய்யணும். 2வது விரத நாட்களில் நம்ம பச்சரிசியில் சமைக்கிறதுக்கு இந்த இட்லி நல்லா உபயோகமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். குழந்தைங்களுக்கு லீவ் விட்டாச்சு, வெரைட்டியாக நம்ம பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த இட்லியும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க.
பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானே அமைக்கிக்கங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ அப்பப்போ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். காஞ்சிபுரம் இட்லி சாப்பிட நம்ம காஞ்சிபுரமே போவேனாங்க, நம்மளே சூப்பராக வீட்டில் செஞ்சு சாப்பிட்லாம். வணக்கம்.